ஹாய் மக்களே, வாங்க வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு மீன் குழம்பு பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது முழுக்க இது என்னோடய ஸ்டைலு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மீன் குழம்புக்காக சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து அதை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. ஸோ முழுசாகவும் போட வேணாம், நறுக்கியும் போட வேணாம், தட்டி வச்சுக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்பவும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி போடுவேன். அந்த டேஸ்ட் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி குழம்புல வர்றது பிடிக்கலம்பாரு. ஸோ அதனால் இன்றைக்கி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் சேம் இதே ஸ்டைலில் தான் பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம தட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சுருங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை எடுத்து ஒரு பிஞ்சு எவ்வளோ முடியுதோ ஒரு கொப்போ இல்லை 2 கொப்போ உங்களுக்கு எவ்வளோ போடணுன்னு தோணுதோ அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இல்லை நான் அதே ஸ்டைலில் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு இஞ்சோட அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். ஒரு மாதிரி ஜூஸியாக, ரொம்ப நீங்கள் கோல்டன் ப்ரௌனில் வதக்காமல் கொஞ்சம் ஜூஸியாக வதக்கிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தக்காளி வதங்கணுன்னா உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் நான் ஒரு குட்டி லெமன், அதாவது குட்டின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு குழம்பு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து தனியாக இந்த பக்கம் ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மசாலான்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அது என்ன மீன் மசாலா, இது 3 தான் எடுத்திருக்கேங்க. மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூனு, மீன் மசாலா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இவ்வளோ தான் நம்ம இந்த மீன் குழம்புக்கு சேர்க்க போகிற மசாலா. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதில் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவை, நீங்கள் போடுற புளிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா ஒரு மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி, நீங்கள் நினைப்பீங்க தக்காளி தொக்கு மாதிரி இருக்குன்னு. ஸோ அப்படி இல்லை, நல்லா இந்த தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா குக்கார அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்படி நல்லா தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு தக்காளி தொக்கு அந்த ரேஞ்சுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்பப்போ கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணுன்ட்டு இல்லை, தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனாலே கொஞ்சம் அடியில் பிடிக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ, திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க எல்லா புளி தண்ணியையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபைனலாக இவ்வளோ குழம்பு தாங்க, உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இவ்வளோ குழம்பு தான் வச்சுருக்கேன். ஸோ குழம்பு இப்படி தான் இருக்கும், பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா கொதித்து வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி மீனை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி, ஸோ இது பாறை மீன் தான் எடுத்துருக்கோம். பாறை மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இல்லைங்களா, ஒரே ஒரு மீன் தான். அதை மேக்ஸிமம் மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த நடுவில் உள்ள பீஸெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம், வறுத்துருவோம். ரிமைனிங் இருக்க வால், அந்த தலை இதெல்லாம் தான் ஸோ குழம்பு வைப்போம். இன்றைக்கி நம்மளும் அதே தான் எடுத்துருக்கோம் குழம்பு வைக்கிறதுக்கு. ஸோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது, தெரியுதுங்களா. ஸோ நல்லா கொதிக்குது. எந்த அளவுக்கு நல்லா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும். புளி தண்ணி, இந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா சுண்டி வந்தால் தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லலை, சைடில் ஏதாவது இந்த ரெடி குழம்பு கொதிச்சிட்ருக்க இந்த கேப்பில் சைடில் ஒரு 10
10 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அதையும் போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து 1 பை 1 சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். குழம்புல இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும், நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மீனை வந்து சேர்க்கணும். எப்போவும் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு அதிகமாக கிளறி விடக்கூடாது. ரொம்ப கிண்டணும் அப்படின்னா மீனெல்லாம் உடஞ்சிருங்க. ஸோ அதனால் நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு தடவை, ரொம்ப அடிக்கடி கிண்டாதீங்க. நல்லா கொதிச்சிருச்சு இது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தடவை மட்டும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த சைட்லாம் நல்லா எடுத்து விட்டு கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க. இப்போது நான் சாப்பாட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். குழம்பு, அதாவது மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ திக்னஸாக தான் இருக்கும். ஸோ நான் மீன் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக கிண்டினது எல்லாமே அந்த ஜல்லிக்கரண்டியில் கிண்டிட்டு எடுக்கும்போது, குழம்பு ஊற்றும்போது குழிக்கரண்டியில் எடுத்துட்டாங்க. அது வந்து அந்த மீனோட பீஸ் நல்லா உடஞ்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸில் மீன் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு வெந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் புளிப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவோ குறையவோ வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் நார்மலாக சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டுங்க. ஸோ நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.